சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் அயோத்தியா ஸ்பந்தம் 8வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம். இப்போ காட்சி என்னன்னா, கௌசல்யாவிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு விட்டான் ராமபிரான். இனி அங்கிருந்து புறப்பட்டு லக்ஷ்மணனோடு சீதையின் அந்தப்புறத்துக்கு வருகிறான். லக்ஷ்மணன் வெளியே காத்திருக்கிறான். ராமன் உள்ளே போய் சீதையிடம் சொல்கிறான், இந்த மாதிரி வனவாசம் செல்ல போகிறேன், 14 வருஷம் நீ இங்கே ஜாக்கிரதையாக இரு, நான் 14 வருஷத்துல வந்துடுறேன்னா. சீதை சொன்னாள், அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்னந்தி குஷகண்டகான், எனது அடியேனை விட்டுட்டு நீங்க மட்டும் போறேளா, நானும் கூட வருவேன் என்றாள் சீதை. ராமன் சொன்னான், காடு சுடுமேன்னா. சீதை கேட்டா, உன் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்றாள். உங்கள் பிரிவை விடவா அந்த காடு என்ன சுட்டுட போறது, நான் உங்களோடு வந்தே தீருவேன் என்றாள் சீதை. ராமன் சொன்னா, காட்டுல பல கொடிய மிருகங்கள் இருக்கும், அரக்கர் அசுரர்கள் இருப்பார்கள், உனக்கு ஆபத்து நேரும்னா. அப்போ சீதை சொன்னா, அடியேனை அவர்களிடம் காப்பாற்ற நீங்கள் கூட இருக்கிறீர்களே, அடியேனை காப்பாற்ற மாட்டீர்களா? அப்போ ஒருவேளை சீதை கேட்கிறாளாம், இது வால்மீகி ராமாயணத்துல இந்த ஸ்லோகம் இருக்கு, ஸ்திரியம் புருஷ விக்கிரகம், அதாவது ஆண் வடிவத்தில் உள்ள பெண்ணுக்கு எங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரான்னு கேட்டாலாம். ஏன்னா நீங்க ராமன்னா எவ்வளவு பெரிய வீரன்னு பெயர் பெற்றவர், அப்ப மனைவியை காக்கும் ஆற்றல் உங்களுக்கு இல்லையா? காட்டுல என்ன ஆபத்து வந்தாலும் நீங்கள் காக்க மாட்டீர்களா? ஒருவேளை நீங்கள் பெண் வேஷம், அதாவது ஆண் வேஷம் போட்ட பெண்ணோ, உங்க வேஷத்தை பார்த்து ஆண்னு நினைச்சு எங்க அப்பா உங்க கையில என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரோ என்று சீதை கேட்க, அதை நினைத்து ராமனும் புன்னகை செய்கிறானா. அந்த புன்னகையைத்தான் இப்போது ரசிக்க போகிறோம். உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராகுங்கள். ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் மம பிதா விதேகாதிபஹ பவந்தம் அதிகத்யதாம் ரகுபதே கரே தே கரோத் ஈதீதம் அவனீசுதா வச்சனமானனே தே ஸ்மிதம் ததான ததிதம் ஸ்மிதம் மத் அவனம் விதத்தாம் பிரபோ என்பது ஸ்லோகம். இப்ப சீதை ராமனை பார்த்து சொல்றாளாம், ஸ்திரியம் புருஷ விக்கிரகம், நீங்கள் ஸ்திரீ தான், பெண் தான், புருஷ விக்கிரகம், தோற்றத்தில் தான் ஆண் போல் இருக்கிறீர்கள். ஆனா மம பிதா விதேகாதிபஹா, எங்கள் தந்தை விதேக தேசத்து ராஜா ஜனகர் இருக்காரே, அவர் வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்துட்டார், சரி ஆண் வேஷத்துலதான் இருக்கார், அதனால ஆண்னு நினைச்சுண்டு பவந்தம் அதிகத்தியமாம் ரகுபதே கரே தே கரோத்து, உங்கள் கையில் என்னை கைப்பிடித்து உங்களுக்கு கல்யாணம்னு சொல்லி பண்ணி வச்சுட்டார். ஆனா இப்போதுதான் புரிகிறது, காட்டுல ஆபத்து வரும் அது வரும்னு சொல்லி என்னை அழைத்து செல்ல மாட்டேன்னு சொல்லி விட்டீர்களே, இந்த வார்த்தை என்னை எவ்வளவு சுடும் என்று யோசித்து பார்த்தீர்களா என்று சீதை கேட்கிறாளாம். ராமன் சொன்னா, அப்படி இல்லம்மா, காட்டுல நிறைய கஷ்டம் இருக்குமே, நீ கஷ்டப்பட வேண்டாமேன்ட்டு நான் சொன்னேன்னா. அப்போ சீதை சொன்னாலாம், எனக்கு ஸ்வர்க்கம் எது நரக்கம் எது தெரியுமா? யஸ்துவயா சகச ஸ்வர்கா நிறையோ யஸ்துவயா வினா. சுவாமி, உங்களோடு சேர்ந்து இருந்தால் அது எனக்கு ஸ்வர்க்கம், உங்களை பிரிந்தால் நரக்கம்னு சொல்லிட்டாலும். ஏன்னா இந்த ஸ்வர்க்கம் நரக்கம் என்பது பார்ப்பவருடைய மனோபாவத்தை பொறுத்து மாறுபடும். அப்கோர்ஸ் தேவலோகமாகிய ஸ்வர்க்கம் இருக்கு, யமலோகமாகிய நரக்கம் இருக்கு. ஆனா அந்த வார்த்தைகள் ஸ்வர்க்கம் நரக்கம்னு சொல்றோம் இல்லையா, அது சொல்பவருடைய மனோபாவத்தை பொறுத்தது. இப்போ ஒரு பேச்சாளரை கூப்பிட்டு உங்களுக்கு ஸ்வர்க்கம் எது நரக்கம் எதுன்னு கேட்டா, அதுவா தொண்டை கட்டாம இருந்தா அது ஸ்வர்க்கம், தொண்டை கட்டிட்டா நரக்கம் பார். அது தொண்டை கட்டினா இவருக்கு நரக்கமோ இல்லையோ, கேட்கறவங்களுக்கு நரக்கம். ஏன்னா நம்ம பேச்ச நார்மல் வாய்ஸ்ல கேட்கறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்பார்கள். இதுல இன்னும் தொண்டை கட்டின வாய்ஸ்ல வேற கேளுன்னு சொன்னா அது நரக்கம். அது போல ஆழ்வார்களிடம் உங்களுக்கு ஸ்வர்க்கம் எது நரக்கம் எதுன்னா, பகவானுடைய அனுபவம் கிடைத்தால் அது ஆழ்வார்களுக்கு ஸ்வர்க்கம், அது கிடைக்கலன்னா நரக்கம். ஒரு ரோட்ல வண்டி இழுத்து கொண்டு ஒரு தொழிலாளி போறார், உங்களுக்கு ஸ்வர்க்கம் எது நரக்கம் எதுன்னா, இன்னைக்கு வயத்துக்கு உணவு கிடைச்சா ஸ்வர்க்கம், அது கிடைக்கலன்னா நரக்கம்னு சொல்ல போறார். அது போல சீதை சொல்றா, எனக்கு ஸ்வர்க்கம் எது நரக்கம் எதுன்னா, சுவாமி உங்களோடு சேர்ந்து இருந்தால் ஸ்வர்க்கம், உங்களை பிரிந்தால் நரக்கம். இதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் ஏதோ பயந்தாங்குழி போல, கோழையை போல என்னை அழைத்து செல்ல மாட்டேன்னு சொல்கிறீர்களே, இது தெரியாம எங்க அப்பா உங்களை ஆண் என்று நம்பி என் கைய உங்க கையில கொடுத்து, இயம் சீதா மமசுதா சகதர்ம சரித்தவ பிரதீச்ச சைனாம் பத்ரந்தே பாணிம் கிருஹீஸ்வ பாணினான்னு சொல்லி கல்யாணம் வேற பண்ணி வச்சாரேன்னு சொல்லி, இதீதம் அவனி சுதா வச்சனம் ஆனனே தேஸ்மிதம். இவ்வாறு சீதை சொன்ன போது, ராமா உன் முகத்திலே நீ புன்னகை செய்தாயே,
ததான ததிதம் ஸ்மிதம் மத் அவனம் விதத்தாம் பிரபோ. இந்த புன்னகையைத்தான் வடுவூரிலும் நீ காட்டுகிறாய், இந்த புன்னகை அடியேனை காத்தருளட்டும்னு வில்லூர் சுவாமி பிரார்த்திக்கிறார். அப்ப ஸ்லோகத்தின் கருத்து என்னன்னா, ராமன் சீதையை நாட்டிலேயே இருந்தான். சீதை சொன்னா என்னை அழைத்து செல்ல தைரியம் இல்லைன்னா, ஒருவேளை உள்ளூர நீங்க பெண் புலருக்கு ஆண் வேஷத்துலதான் இருக்கீங்க, வேஷத்தை பார்த்து எங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரான்னு கேட்க அதை நினைத்து ராமன் புன்னகை செய்தான். இங்கே 3 விஷயம். ஒண்ணு, புன்னகைக்கான காரணம் என்னன்னா 2 காரணங்கள். ஒண்ணு, ராமன் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கானே அவனைத்தான் புருஷோத்தமன்னு சொல்வார்கள். அவர் மட்டும்தான் ஆண். மற்ற எல்லா ஜீவாத்மாக்களுமே பெண்கள் தான். இந்த ஜீவாத்மா இருக்கும் உடல் ஆண் உடலா இருக்கலாம், பெண் உடலா இருக்கலாம், அது வேற. உள்ளிருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லாரும் பெண்கள். பகவான் இறைவன் மட்டும்தான் ஆண். ஆனா இப்ப சீதை என்ன பண்ணிட்டா, அந்த இருந்த ஒரு ஆணையும் நீயும் உள்ளூர பெண் ஆண் வேஷத்துல இருக்கேன்னு சொல்லிட்டாளே, இப்படி இருக்கிற ஒரு ஆணையும் நீ இப்படி பெண் வேஷம், அதாவது ஆண் வேஷத்தில் இருக்கக்கூடிய பெண் அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் என்னதான் பண்றதுன்னு ராமன் சிரித்தான். இது ஒரு காரணம். இன்னொன்னு என்னன்னா, தன் புன்னகையால் சீதையிடம் சம்மதம் தெரிவிக்கிறானா ராமன். வா உன்னை அழைத்து செல்கிறேன் என்பதை புன்னகை வாயிலாக ராமன் தெரிவித்தான். ஏன்னா சீதையை அழைத்து செல்லக்கூடாதுன்னு ராமனுக்கு எண்ணம் இல்லை, கூட அழைத்து செல்வான். ஆனா நேரே அழைத்து சென்றால் அது பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள்னா, ராமன் பெரிய கல் நெஞ்சக்காரன் பாரு, தன்னை காட்டுக்கு போக சொன்னா மனைவியையும் சேர்த்து அழைத்து செல்கிறானேன்னு நினைப்பார்கள் அல்லவா. அதனால சீதையின் கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எப்போதுமே அடுத்தவர் கருத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால ராமன் என்ன பண்ணா, இல்லம்மா காட்டுல போனா இன்னென்ன கஷ்டங்கள் உண்டு, நாட்டில் இருந்தால் இன்னென்ன சௌகரியங்கள் உண்டு, அதை சீதையிட்ட சொன்னான். சீதை தன் மனத்தை வெளிப்படுத்தி தானே முன்வந்து காட்டுக்கு வருகிறேன்னு சொல்லும் போது அப்ப அவள் மனத்தை அனுசரித்து அழைத்து செல்கிறான். அப்ப பாருங்க, இந்த புன்னகை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாதான். அப்போ காரணம் என்ன அப்படின்னா, ஒண்ணு புருஷோத்தமனாகிய பரமாத்மாவையே பெண் என்று சொல்லிட்டாளேன்னு ஒரு சிரிப்பு. இன்னொன்னு, உன் மன கருத்தை அறியத்தான் நான் இப்படி சொன்னேன், அழைத்து செல்கிறேன்னு சம்மதம் தெரிவிக்க அந்த சிரிப்பு. இந்த புன்னகை நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி என்ன என்று பார்த்தால் அதுதான் டேக்கன் ஃபார் கிராண்டட்னு. எல்லாரையும் என் இஷ்டப்படி நடக்கணும்னு நாம எதிர்பார்க்க கூடாது. அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மற்றவர்களுடைய மனத்தையும் அனுசரித்து அவர்கள் என்ன கருதுகிறார்களோ அதையும் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி பொருத்தமாகத்தான் நாம் செயல்பட வேண்டும். அப்பதான் ஒரு கணவன் மனைவி உறவுனாலே கணவன் என்ன நினைக்கிறார்ங்கிறத மனைவி அறிந்து கொள்ள வேண்டும், மனைவியின் நினைவை கணவன் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி செய்ய வேண்டும். அதனால சீத்தை என்ன நினைக்கிறா அது அவவாயால வரட்டும். அதற்காகத்தான் ராமன் இப்படி சொல்லி இந்த புன்னகை வாயிலாக நம் வாழ்க்கைக்கும் ஒரு பாடத்தை உணர்த்துகிறான் ராமபிரான். இனி இந்த புன்னகையை ரசிப்போருக்கு என்ன பலன்? வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பார்த்துருவோம். ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் மம பிதா விதேகாதிபா பவந்தம் அதிகத்தியமாம் ரகுபதே கரே தே கரோத்து இதீதம் அவனீசுதா வச்சனம் ஆனனே தே ஸ்மிதம் ததான ததிதம் ஸ்மிதம் மத் அவனம் விதத்தாம் பிரபோ என்று சொல்வோரை ராமனே ரக்ஷகனாக இருந்து காத்தொருள்வான். என ஸ்லோகத்திலேயே ததிதம் ஸ்மிதம் மத் அவனம் விதத்தாம் பிரபோ, இந்த புன்னகையே அடியனை காக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கார். அதனால இந்த ஸ்லோகத்தை சொல்வோர் அத்தனை பேரையும் ராமனுடைய புன்னகையே காப்பாற்றும். நன்றி, வணக்கம்.